Tamil Islamic Educational Lectures Media. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر غفر له ما تقدم من ذنبه. رواه مسلم. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கு வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானின் மீது ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த அடியானை எல்லா நிலைமையிலையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இவனுக்கு தீன் துனியாவுடைய அடிப்படையில் உள்ள எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த எல்லா பாக்கியங்களையும் ஈருலக பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த எல்லா துனியாவுடைய பாக்கியங்கள், ஆகிரத்துடைய பாக்கியங்கள் இப்படி எல்லாம் இருக்குது, இதை நீங்க அடைஞ்சு கொள்ளணுமேண்டா இந்த முறையில தான் அடைஞ்சு கொள்ளலாம் என்று ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த முறை இருக்குது அல்லாஹ்வால் ரசூலால் எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட முறைகள், சில அமல்கள், சில ஏவல்கள், விளக்கல்கள். அது சில நேரம் எங்களோட புத்திக்கு மாற்றமாக இருக்கலாம், எங்களோட பார்வைக்கு மாற்றமாக இருக்கலாம், யோசனைக்கு மாற்றமாக இருக்கலாம், உலக கருத்துக்களுக்கு மாற்றமாக இருக்கலாம். பொதுவான அமைப்புல உலகம் அல்லாஹ் ஆகிரம், அல்லாஹ் ஆகிரம், இது ரெண்டு தான் சொல்லப்பட்டது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفا ஃபல்யுக்ரிம் ஜாரா. யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பியிருக்கிறாரோ அவருக்கு தான் எல்லா சட்டங்களும். இந்த மார்க்கத்துடைய சகல சட்ட திட்டங்களையும் யாருக்கு எடுத்து நடக்க முடியுமேடா, யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வின் மீது ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு தான் எடுத்து நடக்க. அதனால தான் அடிக்கடி எங்களுக்கு உங்களோட ஈமான வளர்த்துக்கோங்க, உங்களோட நம்பிக்கையை கூட்டிக்கோங்க, யகீன உருவாக்கிக்கோங்க. அதுதான் பேஸ், அதுதான் அடிப்படை. அது இருந்தா தான் இந்த வழியில போகலாம். அது இல்லைன்னா போக இயலாது. எந்த அளவு ஒருவருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் ஆகிரத்தின் மீது நம்பிக்கையும் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கிறது லேசா இருக்கும்.
இல்ல என்ன கஷ்டமா இருக்கு. அது எந்த கட்டளையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட எதா இருந்தாலும் சரி. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நபி சொன்னாங்களே, யாரு அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பியிருக்கிறாரோ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிய அவர் கண்ணியப்படுத்தட்டும். யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பியிருக்கிறாரோ பக்கத்து வீட்டார கவனிக்கட்டும். அப்ப இந்த ரெண்டு இதுக்கு இந்த சாதாரண விஷயங்களை நினைக்கிறோம், இதுக்கும் ஈமான் தேவை. அல்லாஹ்ல ஆகிரத்துல நம்பிக்கை இருந்தா தான் அந்த காரியங்களை செய்ய. இல்ல எல்லாம் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர்றது வெறுப்பா தான் இருக்கும். பொதுவா நாங்க வீட்டுல நிம்மதியா இருந்து கொண்டிருப்போம், மனைவி மக்களோட குடும்பத்தோட. ஆட்கள் வாரது போறது என்றது வெளிரங்கத்தை யோசிச்சு பார்த்தா அலட்டி சிரமமா. வீட்டுல இருக்கிற நேரத்திலையும் ஆட்கள் வாராங்க போறாங்க. ஏன்னா வெளிரங்கம் அப்படித்தான் இருக்கு. வெளிநாடுகள்ல வீட்டுக்கு ஆட்கள் எடுக்கிறதே இல்லை. அப்படி வாரவங்களை சந்திக்கிறது ஜப்பான் போன்ற நாடுகள்ல அதுக்கு எந்த ஒரு பொது இடங்கள் இருக்கு. அங்கதான் வருவாங்க, அங்க சந்திப்பாங்க, அங்கேயும் போயிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்கள், வீட்டுக்கு ஆட்கள் எடுக்காத எத்தனையோ ஊர்களும் இருக்கு. அப்ப இது ஒரு சிரமமான ஒரு காரியம். ஆனா இந்த சிரமத்தை எப்ப இந்த வேலையை செய்யல் விட ஈமான் தேவை. வீட்டுக்கு எங்கட வீட்டுக்கு விருந்தாளி வாரதுனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கட வீட்டுக்கு வருது, அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்கட வீட்டுக்கு வருது. மலக்குமார் எங்கட வீட்டுக்கு வாராங்க, விருந்தாளிகளோட சேர்ந்து மலக்குமாரும் வாராங்க. அப்ப வந்த விருந்தாளிகளோட நல்ல சிரிச்சு கதைச்சு பேசி அவங்களை எவ்வளவு கவனிக்கலுமோ, எவ்வளவு கண்ணியப்படுத்தலுமோ, எவ்வளவு அவங்கள தின்ன குடிக்க அந்த அதுக்குள்ள ஏற்பாடுகளை சந்தோஷப்படுத்தலுமோ அதை நாங்க செய்வோம். இல்லைன்னா சென்னைக்கு தேவைக்கு மோத்த சுருக்கி கொண்டு கவனிப்பில்ல, இவர் போனா நல்லமே வாரவருக்கு விளங்கிடும், இவருக்கு நாங்க வீட்டுக்கு வரது விருப்பம். சில வீடுகளுக்கு ஆட்கள் போறதும் இல்லை. அப்படி எத்தனையோ வீடுகள் இருக்கு. பெண்மணிகளுக்கு அது பிடிக்கவும் ஆகுது. அதனால இதெல்லாம் மார்க்கம் மேலான சொல்லி, இதெல்லாம் மார்க்கம் தானே. இதுக்கு எல்லாம் நன்மைகள் இருக்கு. எங்கட அத்தனை செயல்களுக்கும் அல்லாஹ் ரசூலுடைய அவ்வளவு சட்ட திட்டங்கள் எல்லாத்துக்கு பின்னால, அல்லாஹ்வுடைய எல்லா ஏவல்களுக்கு பின்னால ஹைர், பரக்கத், முன்னேற்றம், நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், வெற்றி எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கு. அதே போல அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால அழிவு, நாசம், கேவலம், சீரழிவு, நஷ்டம், தர்த்திரியம், சோதனை, தண்டனை, வேதனை மறைஞ்சிருக்கு. இதை விளங்கிக் கொள்றதுதான் ஈமான் தேவை. எனவே கண்ணியமான சொல், அதனால தான் இந்த நோன்பு, இரவேல நின்று வணங்குறது, லைலத்துல் கத்ருடைய விஷயம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். நோம்புல யாரு இரவேல நின்று வணங்குறாரோ ஈமானோடையும் நன்மையா நாடியும், இந்த ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தராவி தொழுக, கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு இரவேல நின்று வணங்குறதுக்கு ஈமான் தேவை. நன்மையில ஆசை இருக்கணும். நன்மை நாடுறவரு ஈமான் உள்ளவருக்கு தான் அந்த வேலைகளை செய்ய இயலும். இல்லைன்னா கஷ்டம். நாங்க பார்க்கிற விஷயங்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கிறதுக்கு, சதகா ஜகாத்துகள் கொடுக்கிறதுக்கு, குடும்பங்களுக்கு செலவழிக்க, சொந்த பந்தங்களுக்கு செலவழிக்க, ஏழை எளியோர்களுக்கு, அனாதைகள், விதவைகளுக்கு கொடுக்க, எல்லாத்துக்கும் ஈமான் தேவை. ஈமான் இல்லைன்னா இந்த ஒரு வேலையை செய்யல. ஈமான்ல பலவீனமானவங்க இந்த வேலைகளை செய்ய பின்வாங்குறாங்க, ஒளிஞ்சு ஓடுறாங்க, தப்புறத்துக்கு வழி பார்க்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிக முக்கியமான உலகத்துடைய நாட்கள்லே சிறந்த நாட்கள்ல இருக்கிறோம். கடைசி 10 நாள் ரமலானுடைய கடைசி 10 நாள் இன்றைக்கு ஆரம்பிக்குது. இன்றைக்கு 21வது இரவு ஸ்டார்ட் ஆகுது. நேற்று சவுதியில எல்லாம் நேற்று ஆரம்பமாகிட்டு, நேற்று அங்க 21 ராவ், இங்க எங்களுக்கு ஒரு நாள் பிந்தி வந்ததுனால 21 ராவ் இன்றைக்கு ஆரம்பம். இந்த கடைசி 10 நாள்ல மிக முக்கியமாக 5 நாள் எல்லாம் லேசாகி தந்துடு. ஒரு மேட்ச் ஒன்று பாக்குறதுக்கு
இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இதுவரை கேட்கறதுக்கு என்ன தயாரிப்புகளை மக்கள் செய்யறாங்க. ரூம் போட்டேலியா பாக்குறாங்க, ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாங்க, கூட்டாளிமார் எல்லாம் சேர்ந்து வித்திய பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. டயர்ட் இல்ல, வருத்தம் இல்ல, அது இன்பமா இருக்கு. அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். கண்ணியமான சொல்ல அதுல எந்த பலனும் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. வேறு பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, வேறு விடிய முழிச்சிருந்தா என்ன, முழிக்காம இருந்தா என்ன, முடிவு கடைசிக்கு எப்படியும் வெளியாகத்தான் போகுது. ஒருத்தர் நல்ல இரவையில படுத்து எழுப்பி வெள்ளை எழுப்பினாலும் அவருக்கு அடுத்த நாளே விளங்கிடும் முடிவு என்ன. இவரால் அங்கொண்டு சாதிக்கவும் இயலாது. எவன் வந்தேன்னு ஒன்றும் இவருக்கு உண்டு நடக்க போறது இல்ல. அல்லாட நாட்டப்படித்தான் எல்லாம் நடக்குது. மேட்சுவல விடிய இது பார்த்தேன், என்னத்த நடந்துச்சு, மேட்ச் விளையாடுறான், அவனுக்கு கிடைக்கிறது கிடைச்சு போகுது. ஒரு கூட்டம் வெத்தம், இன்னொரு கூட்டம் தோக்கும், இவ்வளவுதான் சுருக்கம். எந்த பலனும் இல்லாத சில அன்றைக்கு சுபகுமன் தொழுறவங்களா இருந்தா, சொல்லாதவங்களுக்கு இது எப்பயும் இல்லை. அமல்களை பாலாக்கி கொண்டே, தூக்கத்தை தியாகம் செஞ்சு கொண்டே, அடுத்த நாள் வேலை வெற்றிகளையும் மண்ணாக்கி கொண்டே, அற்ப இன்பங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத இன்பங்கள். மக்கள் இவ்வளவு தியாகம் செய்யறாங்க. மேலான சகோதரர்களே, இந்த கடைசி 10 நாளுடைய இரவுகள் விசேஷமாக ரசூலுல்லாஹ் நோம்பு கடமையாக்கினத்துல இருந்து அல்லாஹ் ஹிஜ்ரி 2ல கடமையாக்கினான். மவுத்து வரைக்கும் கடைசி 10 இத்திகாஃப் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிஸியானால், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா ஆகிரத்துடைய தலைவர், ஜனாதிபதி, ரசூல்மார்கள் நபிமார்களுடைய தலைவர், தீன் அறிமுகப்படுத்த வந்தவங்க, மனைவிமார்கள் பலர்கள், 11 மனைவிமார்கள். இந்த இவ்வளவு வேலை வெற்றிக்கு மத்தியில கடைசி 10 மவுத்து வரைக்கும் ஏத்துக்காக ஒதுக்கிக்கிறான். நாங்க சும்மா என்னென்னமோ வேலை வெற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே காரணங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் அது, ஏத்திகாஃபுடைய அமல். கண்ணியமான சகோதரனை நாங்களும் முயற்சி செய்யும். எங்களுடைய வயசு காலம் நேரம் பேசிக் கொண்டிருக்கி, நாளைக்கு பார்ப்போம், நாளண்டைக்கு பார்ப்போம், வார வருஷம் பார்ப்போம், இப்படியே திடீரென்று மவுத்து வந்துடும். அல்லாஹ் எல்லாருடைய மவுத்தை சிறப்பாக்கி வைக்கணும். முயற்சிகள் செய்யணும். மேலான சகோதரன், முயற்சி செஞ்சுதான் அடைய, முயற்சி செய்யாம அடையல. بقدر الكد تكتسب المعالي تروم العزة ثم تنام ليلا يغوص البحر من تلب اللآلي. ஒரு பெரியார் சொல்றார், உன்னோட கஷ்டத்துடைய அளவுதான் உயர்ந்த அந்தஸ்துகளை உனக்கு அடைஞ்சு கொள்ளு. கஷ்டப்பட்டு பெரிய அந்தஸ்து அடையணும்னு நினைக்கிறாய், நீ இரவெல்லாம் தூங்குறாய், சோம்பேறி. சோம்பேறியா இருந்து கொண்டு பெரிய அந்தஸ்த அடையலுமா? சும்மா நீ விரும்புறதால் அடையலாதே. கடல்ல முத்தெடுக்கிறவர் ஆள் கடலுக்கு போறார். இப்பதான் ஆக்சிஜன் அந்த இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. முந்தி காலத்துல அப்படி ஒன்று இல்லை. மூச்சு பிடிச்சு போகணும், ஆள் கடல், வெளியே வந்தா முத்து இல்லைன்னா ஆள் செத்து போயிடுவார். அப்ப துனியாவுடைய ஒரு பொறுமதியான ஒன்று அடையிறதுக்கு மனிதன் இவ்வளவு தியாகம் செய்யறான். இன்றைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு போறாங்க, அங்க மாணிக்க கல்லு கிடைக்குது, இங்க தங்கம் கிடைக்குது. ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்கு அங்க உசு போனா திரும்பி வருவாரோ தெரியா. போனவங்க சிலர்கள் மௌத்தும் ஆவிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போறாங்க, கண்டெய்னருக்குள்ள சிலர் அங்க போய் சேரக்குள்ள ஆள் மவுத்து, மையத்தை தூக்கி கடல்ல போடுறாங்க. ஆஸ்திரேலியா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எத்தனை பேர், எவ்வளவு தியாகம். உலகத்துடைய சில அற்ப லாபங்களுக்காக மனிதன் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்கிறான். அழிவு முடிவில்லாத நிரந்தரமான, எந்த கண்களும் கண்டில்லாத, எந்த காதுகளும் கேட்டில்லாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தை முசலாடி இல்லாத அந்த சொர்க்க இன்பங்களை தியாகம் செய்யாம எப்படி அடைய முடியும்? அதுதான் அல்லாஹ் கேட்கிறார்.
أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله متى نصر الله ألا إن نصر الله قريب. குர்ஆன்ல கேக்குறான்ல எங்ககிட்ட இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை, நிரந்தரமான சொர்க்கம், இத நீங்க சும்மா லேசா அடையணும்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். உங்களுக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் பட்ட கஷ்டங்களை படாம, செஞ்ச தியாகங்களை செய்யாம, கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக இரும்பால சீப்பு செஞ்சு முதுகுலை உள்ள இறைச்சி வாரப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இந்த பலஸ்தீன் அங்க இங்க நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு நடக்கிற அநியாயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ரெண்டாக புழக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய தியாகமே எங்களால நினைச்சு பார்க்கல. அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க பட்ட கஷ்டங்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எங்களோட சக்திக்கு உட்பட்ட முயற்சிய, சிரமங்களை, கஷ்டங்களை தான் எதிர்பார்க்கிறான். அதுக்கு அங்கால அல்லாஹ் எதிர்பார்க்க. எனவே இந்த கடைசி 10 நாள் இந்தியோட ஆரம்பிக்குது. நாங்க குறைஞ்சது இந்த கருத்து 10 நாள் இத்திகாஃபி கேள்விண்டா இன்னைக்கு மகரிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேள்விண்டா பெரிய ஒரு வேலை. அவங்களோட மஸ்ஜிதுகள்ல தாராளமா இருக்கேனும். அங்க சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே தான். வெளிவாசல் போறதுக்கு போயிட்டு கொள்ளையிலும். வெளிய மக்க வேலை வெற்றிகளுக்கு போவேல, வெளிய அமல்களுக்கு போகல, மஸ்ஜிதிலே தான். எப்படி லைலத்துல் கத்ர் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நோக்கமே அதுதான். அந்த கடைசி 10 நாள் இத்திகாஃப் இருக்கிறதுடைய நோக்கமே எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளும். அது சின்ன கொண்ட அமலாது எவ்வளவு பெரிய பாக்கியம். வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு லைலத்துல் கத்ர் ஒரு தடவை கிடைச்சாலும் வெற்றி தான். சிலவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முயற்சி செய்யறாங்க. வருஷம் முழுக்க பிளான் பண்ணி இந்த கடைசி 10 நாளை டார்கெட் பண்ணி அடைஞ்சு கொண்டா வெற்றி தான் மேலான சோதனை, தோல்வியே இல்லை. 100க்கு 100 வெற்றி. எவன் என்ன கருத்து சொன்னாலும் சரி. துனியாதாரிகள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. சில நேரம் எங்களையோட சுத்தி இருக்கிறவங்களுக்கே தீண்ட விளப்பங்கள் இல்லை. மக்கு சாயிபுகள் அவங்களுக்கு மார்க்கமோ குரானோ ஹதீஸோ அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளோ எச்சரிக்கை ஒரு தானே விளப்பம் இல்ல. துனியா மட்டும் தான் தெரியும். எங்களோட ஈக்கிறவங்களே எதிர்க்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நாங்க தீனோட ஈமான் இஸ்லாத்தோட குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில கண்ணியமான நபியுடைய சுன்னத்துகளை கொஞ்சம் எடுத்து நடக்க கொள்ள காபீர்கள் எதிர்க்கிறது ரெண்டாவது. அவங்க எதிர்க்கிறாங்க இல்ல, எங்களவங்க எதிர்க்கிறாங்க. மாற்றமான கருத்துக்களை எங்களோட இருக்கிறவங்க சொல்றாங்க. மிக கவலையான விஷயம் அதுதான். ஒருத்தருமே தாடியை வச்சா என்ன அவங்களுக்கு சோமிலையான்னு கேட்கிறாங்க, அல்லது வேற வேற ஏதாவது வார்த்தையை கேட்கிறாங்க. அவரு தாடியுடைய சிறப்பை விளங்கினார். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான ஒரு அமல், முக்கியமான ஒரு அமல் நினைச்சு அவர் வைக்கிறார். அதுக்கு கிட்டைக்கிறவங்களே எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. நபியுடைய ஒரு சுன்னத்தை யாராவது கிண்டலா கேலியா பேசினா அவர் இஸ்லாத்துக்கு போயிட்டார், அவுட். அவர் இஸ்லாத்தை வெளியாகிட்டார், முர்த்ததாவிட்டார். முர்த்ததாவதுக்கு சிலைக்கு முன்னால போய் கையேந்தி கும்பிட்டு தான் முர்த்ததாவன் இல்ல. நபியுடைய ஒரு சுன்னத்தை கேவலமா கருதினாலும் அவர் முர்த்தத். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்க இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது எங்களுக்கு இந்த 10 நாள் ஒதுக்க 7 அல்ல 7 லீவ் போடுறோம் இல்லையா? ஒரு ஹயாத்து மௌத்து வந்தா, ஒரு நோய் வருத்தம் வந்தா, நோய் வருத்தங்கள் வந்தா என்ன செய்யுது? அப்படியே வராங்களா? தியாகம் செய்யறாங்க. அதுக்கு லீவ் எடுக்க இயலும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. அத கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்த்து கேட்டு விளங்கி முயற்சி செய்வோம். குறைஞ்சது மகரிபுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரத்தையாவது கொடுத்தோம் வேண்டாம்.
ஏண்டா இதுட டைம் சரியான டைம் மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம். லைலத்துல் கத்ர அந்த நேரம் தான் குறிப்பிட்டு சொல்ல. அதுலயும் இன்னும் சுருக்குறேன்டா ஒத்தப்பட நாள் 5 நாள் தான் வரும். இன்றைக்கு ஒத்தப்பட இன்னைக்கு 21 ராவ் 23 25 27 29 இந்த நாள்கள்லயாவது இரவு ஹயாத்தாக்குறேன், ரோட்ல கிரிக்கெட் அடிக்கிறேன், ஃபுட்பால் அடிக்கிறேன், டாம் விளையாடுறேன், போனை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதல்ல ஹயாத்தாக்குற முறை. ஹயாத்தாக்குறேன்டா ஏதாவது ஒரு அமல்ல ஒன்று குர்ஆன் ஓதுறது அல்லது திக்ர் செய்யறது அல்லது துஆ கேட்கிறது. திக்ர் செய்யறது எல்லாம் கஷ்டமான வேலை இல்லை. ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஒரு தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டு சுப்ஹான கலிமா ஸலவாத் இஸ்திக்பார் அதிகமா இஸ்திக்பார் செய்ய வேண்டிய நாட்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் இந்த இந்த நாட்கள்ல நான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், நீ மன்னிப்ப விரும்புறவன், என்னைய மன்னிச்சிரியா அல்லாஹ். அப்படி கேளுங்க. என்ன ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படிச்சு கொடுக்கிற உம்மத்துக்கு சொர்க்கவாதிகள் நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, ஹயாத்தோட இருக்கக்குள்ளே அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டவங்க, அவங்க இன்னும் அமல்ல இப்படி கேட்கிறாங்க. என்ன அமல் செய்யறது அந்த விசேஷமான இரவைகள்ல? இத கேளு, மன்னிப்ப கேளுங்க. அப்படியா வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்த துஆ என்ன? மன்னிப்ப கேளுங்க, மன்னிப்பு தேவை. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சின்ன துஆ. அதனால இஸ்திக்பார், ஸலவாத், திக்ர், துஆக்கள், துஆ கையேந்து கேட்கறதுல என்ன குறைஞ்சு போகுது? ஏந்த அளவு ரசூலுல்லாஹ் ஓதின துஆக்களை கேட்க பார்க்கணும். ரசூலோட வாயால வந்த துஆ அது அரபுல தான் இருக்கு. ஓத ஏழுமானவங்க அவங்க கிதாபுகள்ல இருக்கு அந்த துஆக்கள், அதுவரை ஓதுங்க. கருத்தை விளங்கி ஓதினா தான் அது மிச்சம் நல்லா இருக்கு. இல்ல பரவாயில்ல ஓதுங்க. இல்ல தமிழ்ல கேளுங்க, வேண்டிய பாசையில துஆவை கேளுங்க. எல்லா பாசைகளை படைச்சவனே அல்லாஹ் தான். அதனால அவனுக்கு அரபுல கேட்டுதான் விளங்கணும் என்று இல்லை, அவன் எல்லா பாசையும் விளங்குறவன். நல்ல டைம் எடுத்து துஆ கேட்கணும். எவ்வளவுக்கு கேட்கறதுக்கு? எங்களுக்காக கேட்கணும், எங்களோட உம்மா வாப்பாக்கு கேட்கணும், எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு நிறைய துஆ கேட்கணும், எங்களோட சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தர பேரை சொல்லி, யா அல்லாஹ் இந்த தாத்தா, இந்த தங்கச்சி, இந்த நானா, இந்த தம்பி, ஹயாத்தோட ஈக்கிறவங்க நிறைய மூத்தாவிட்டாங்க, எங்களோட கூட்டாளிமார்கள், நண்பர்கள், எங்களோட துனியாவுடைய தேவைகள், எங்களோட தொழில் வியாபாரம், புள்ள குட்டிகளுக்கு தான் நிறைய துஆ கேட்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு பிள்ளையோட பேரை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு, ஆற்றல், தக்வா, அமல் இபாதத்துல ஆசை, ஆர்வம், நல்ல ஓதல், படிப்பு, ஞாபக சக்தி எல்லாம் கேளுங்க. மனுஷியார கணக்கு கேளுங்க, ஒவ்வொன்றா கேட்கணும். உப்பு தேவைப்பட்டாலும் அல்லாட்ட கேளுங்க. கால போட்டுக்கிற செருப்பு பிஞ்சாலும் அல்லா கிட்ட கேளுங்க. இது வந்து சிலவங்க யோசிக்கல, இதெல்லாம் அல்லா கிட்ட போயிட்டு கேட்கிறியா? எல்லாம் கேளுங்க. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன். இந்த அடியான் துஆவை கொண்ட அடியான் அல்லாஹ் மிச்சம் நெருங்குறான். ஒரு புள்ள எதை கேட்டாலும் வாப்பா கிட்ட தான் கேட்கும், வேற ஒருத்தையும் கேட்காதா? அந்த வாப்பா என்ன செய்வார்? அவர் சொல்ல, இவன் கேட்டா என்கிட்ட தான் கேட்பான், வேற ஒருத்தட்டே வாய் திறக்க மாட்டான். நான் இவனுக்கு செஞ்சு கொடுக்காட்டு வேற யாரும் செஞ்சு கொடுக்க நாங்க சொல்றோமா இல்லையா? வேற ஒரு உம்மகிட்டையும் சொல்ல மாட்டான். சிலவங்க சொல்றாங்க உம்மகிட்டையும் போயிட்டு சொல்ல மாட்டான், என்னகிட்டே தான் கேட்பான். இதே மாதிரி நபி சொன்னாங்க, கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. மண்டாடுங்க, மண்டாடி கொண்டே நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி அலூரத்தை அல்லாஹ் விரும்புறார், செஞ்சு கேட்கறத அல்லாஹ் விரும்புறார், அலட்சி கேட்கறத அல்லாஹ் விரும்புறார். துனியாட விஷயங்களை கேட்க போல ஹைரா இருந்தா தாய்னு கேட்கும். ஏதா துனியால சில நேரம் எங்களே அல்லாஹ் இன்றைக்கு இப்படி வச்சிருக்கிறான், அமல் இபாதத் ஏதோ ஒரு அமைப்புல ஒரு இருக்கிறோம். சில நேரத்துல ஒருத்தருக்கு கூட குறைய வசதி வாய்ப்பு வந்தா சிலர்களை பாக்குறோம், அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல, தீனும் இல்ல, அவரு நைட் கிளப்லையும் கசினோலையும் அங்கேயும் இங்கேயும் விற்கிறதையும் பாக்குறோம். அப்ப அவருக்கு சல்லி வாரது நலவு இல்லை. துனியாட விஷயத்துல எது நலவு எது கெடுதி என்றது எங்களைய விட எங்களோட ரப்புக்கு தெரியும்.
அதனால உலக விஷயங்களை கேட்கக்கொள்ள அல்லாஹ் கிட்ட நலவாய்ந்தா தாயா அல்லா, எனக்கு வசதி வாய்ப்புல தாக்குவதுல கயிறு இருந்தா தாயா அல்லா. ஜாமியுத் துவா இன்னைக்கு ஜாமியுத் துவா என்றது எல்லா துவாவும் அதுக்குள்ள அடங்கிடும். அப்படி துவா, அந்த துவாக்களை நாங்க லேசி, அது நபி கேட்ட துவா இப்படி ஒன்று இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம் வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். யா அல்லாஹ், துனியாவுடைய ஆகிரத்துடைய எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத எல்லா நலவுகளையும் நான் உனக்கிட்ட கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா நலவையும் உனக்கிட்ட கேட்கிறேன். அதே போல எல்லா கெடுதிகள்ல இருந்து பாதுகாப்பு தேர்ந்தேன். எனக்கு தெரிஞ்ச தெரியாத துனியா ஆகிரத்துடைய எல்லா கெடுதிலிருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேர்வு. இதுக்கு சொல்லி ஜாமி எல்லா துவாவும் இதுக்குள்ள வந்துடும். அடுத்தது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆதக மின்ஹு நபியுக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கிட்ட என்னென்ன நலவெல்லாம் கேட்டாங்களோ, அவங்க வாழ்க்கை பூராக என்னென்ன நலவெல்லாம் உனக்கிட்ட கண்ணியமான நபி கேட்டாங்களோ அந்த எல்லா நலவையும் நானும் உனக்கிட்ட கேட்கிறேன். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கெடுதிலிருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த எல்லா கெடுதிலிருந்து நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். ரசூலுல்லாஹ் வாழ்க்கை பூரா கேட்ட எல்லா துவாவும் இதுக்குள்ள வந்து, வாழ்க்கை பூராக கேட்ட எல்லா துவாவும் அடங்கிட்டு இருக்குள்ள. அடுத்தது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நல்லதை உனக்கிட்ட கேட்கிறேன், ஆகிரத்திலே முன்னெடுத்து நல்லதை கேட்கிறேன், என்னை நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பாயா. இதுவும் ஜாமிய துவா. ரசூலுல்லாஹ் துவா கேட்டுக்கொண்டு போகல எட்டக்கெட இந்த ரப்பனா ஆதினா ஓதுவாங்களா? துவா ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்க போல எடக்கிட இதை ஓதிக்கொண்டு ஒரு பயணம் இல்லை, எடக்கிட கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, ரப்பனாத்தின் ஓதுவாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவா தௌபா கொழுவிக்கிற அமைப்பொண்டு இல்ல, கொழுவிக்கிற அமைப்பொண்டு இல்ல. அது நாங்க சும்மா எங்களுக்கு விளப்பம் இல்லை என்று எங்களுக்கு சொல்லி தாராங்க. அவங்க செஞ்ச தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அவங்களோட தனிமைகள், உள்ளூர்ல செஞ்சது வெளியூர்ல செஞ்சது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தான். ஹதரத்துக்கு தெரியாதே, தௌபா கொழுவிக்கிறவருக்கு. எங்களுக்கு தான் எங்கட கர்மங்கள் தெரியும். அதனால நாங்க தனியா இருந்து துவா கேட்கறது தான் அசல். தனியா இருந்து கேட்கறது தான் சிறந்தது. தனியா இருந்து கேட்க போல கொஞ்சம் அழுக வரும். ஹதீஸ்ல அழுக வர இல்லையா, அழுகுறத போல சைக்கினையாவது செய்யுங்க. சிலவங்களுக்கு அழுக வரவே ஆகுது. அதனால கண்ணியமான சொல்ல, உள்ளத்தால் அழுதாலும் சரி, கண்ணால சில நேரம் அழுக வராட்டியும் உள்ளம் அலோடும், உள்ளம் வருந்தி அல்லாஹ்ல கேட்போமா இருந்தா உறுதியோட நிச்சயமா அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்வான். தவறு செய்யறவங்க தான் நாங்க எல்லாம், எங்கட நிலைமை எங்களுக்கு தான் தெரியும். ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு பின்னால நான் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு பாவம் செய்ய மாட்டேன். குறிப்பிட்ட சில பாவம் ஒவ்வொருத்தராலே நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கும், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும். ரமலான் அதுக்குள்ள சந்தர்ப்பம், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும். இந்தையோட முடிஞ்சு இந்த நோம்போட இதுக்கு பின்னால இல்ல, தினால பெரிய ஒரு கூட்டம் ஈடுபடுவது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ்வோட கைர் இல்ல, பரக்கத் இல்ல, உதவி இல்ல, பெரும் பாவம், ஆளை கொல்ற அளவு பாவம். கல்யாணம் முடிச்ச ஒருத்தர் தினால ஈடுபட்ட ஆளை கொல்லோன்னு இஸ்லாம் சொல்லுது. கல்யாணம் முடிக்காதவர் என்றால் 100 கசேடி கொடுக்கணும் சொல்லுது. அவ்வளவு பெரிய பாவம். ஈடுபடுறவர் அவர் மூமினான நிலைமையில ஜினால் ஈடுபடுற இல்லையா, மூமின் என்ற இது அவருடைய தலையிலிருந்து உயர்த்தப்படுவது, அந்த பெரும் பாவத்தை ஈடுபட போல. இப்படி ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். அதனால பாவங்கள் சர்வ சாதாரணம். இதுக்கு அல்லாஹ் கிட்ட உண்மையாக தௌபா செய்யும்,
உண்மையான தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் சொல்றான் உண்மையான தௌபாவா தௌபா செய்யும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதிகமாக துஆ கேட்க வேண்டிய நாட்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலேயும் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால துஆ கபூல் ஆகுது. அதே போல இந்த லைலத்துல் கத்ர் இரவுகள்ல நிச்சயமா துஆக்கள் கபூல் ஆகுது. இந்த இரவுகளை நாங்க கொஞ்சம் தியாகம் செஞ்சு எப்படியாவது அடைய பார்ப்போம். மஸ்ஜிதுக்கே போயிட்டு டைம் கொடுத்துருவோம். வீட்டுல நோம்பு திறந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு யாவரம் தொழில இருந்து போய் நேரத்தோட போயிடுச்சு நல்ல போயிட்டு நாங்க ஏழுமானவங்க அறவே அது அவங்க தான் பார்த்துக்கொள்ளணும். அவங்களோட விஷயங்களை நாங்க ஒரு முயற்சி ஒன்று செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வான். முயற்சி ஒன்று செய்வோம். கொஞ்ச நேரத்தோட போயிட்டு தேவையில முடிச்சுட்டு நாங்க தயாரிப்போட போயிட்டு மஸ்ஜிதுகள்ல எங்க அமல் இபாதத்துல 7 மானத்தை செய்வோம். குர்ஆன் ஓதுற மாசம் 7. குர்ஆன் ஓத தெரியாதவங்க மவுத்து வரைக்கும் அப்படியே தெரியாது மவுத்தாவிடாம 7. சஹாபாக்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில இஸ்லாத்துக்கு வந்தவங்க இல்ல. அவங்கள குர்ஆனை பாடமாக்கினவங்க எல்லாம் சின்ன இன்றைக்கு மதரசால போட்டுமே 12-13 வயசு அப்படி போயிட்டு ஆபீஸ் ஆகினவங்க இல்ல. 20 வயசு 25 வயசு 40 வயசு இப்படி வயசாளிகள் வாலிபர்கள். முஆத் இப்னு ஜபல் 18 வயசு. அவர் தான் சஹாபாக்களே முஃப்தி. அவர் ஆரம்பிச்சதே 18 வயசுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்து. அதனால கண்ணியமான சொல்ல 7 என்ற ஒன்று இல்லை, நிச்சயமா 7. 29 எழுத்து குர்ஆன், ஒவ்வொரு எழுத்து பிடிச்சாச்சு. காலால கேட்கறதுக்கு இன்றைக்கு நிறைய அமைப்புகள் எங்கட போன அமைப்புகள் இருக்கு. அடிக்கடி கேட்க கேட்க உள்ளத்தை பதியும். வாயால் நாங்களே பாடமாக்கிறத விட சுருக்க உள்ளத்தை பதியும் காதால கேட்கிறது. அதனால முயற்சி ஒன்று செஞ்சா நிச்சயமா பரக்கத்தா உலமாக்கள் இருக்கிறான். எல்லா மஹல்லாக்களே உலமாக்கள் இருக்கிறான். உங்களுக்கு ஒரு மஜ்லிஸ்ல போயிட்டு குர்ஆனை படிக்க வெட்கமாயிக்குள்ள ஹஜரத்தை தனியே எடுங்க. ஹஜரத்தை தனியே போயிட்டு சந்திங்க. ஹஜரத்தோட பேசுங்க. எப்படி ஹஜரத் எனக்கு இந்த குர்ஆன் எப்படியாவது விட்டாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சி லேட் ஆகி குர்ஆன் எப்படியாவது படிக்கணும். ஒரு கிழமைக்கு வந்து ஹில்டன்ல ரூம் போட்டு வர முந்தைய ஒரு ஹஜரத் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு ஒரு கிழமையில குர்ஆனை படிச்சு கொண்டு போனார். வைராக்கியம் ஒன்று வச்சா சாதிக்கலாம். வைராக்கியம் தேவை. துனியாட விஷயத்துல சாதிக்கணும் தான். முயற்சி ஒன்று தேவை. சில தியாகங்கள் செய்யணும். அதனால முயற்சி செய்வோம். மௌத்தா குர்ஆனோட தெரியாம மௌத்தாவ கூடாது. யாரு அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில அது ஆக முக்கியமான எப்பயும் சொல்றது, இன்றைக்கு யாரோடையாவது மனஸ்தாபங்கள், குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டு மனுஷன் தானே முன்பின் இருக்கும், நாங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். மன்னிச்சுக்கோங்க என்றா இன்றைக்கு 21 ராவ் ஆரம்பிக்குது, லைலத்துல் கத்ர் இருக்குது. இந்த கடைசி 10 அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாக்கியங்கள் அடைஞ்சு கொள்ளணும். குடும்ப உறவு துண்டிக்கப்பட்டா துஆ கபூல் ஆகாது. ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய டைம் இதுதான் என்று சொல்றதுக்கு வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. டைம் சொல்ல 2 பேர் சண்டை பிடிச்சாங்க. அது சண்டை, அந்த சண்டையோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் அதை எனக்கு மறக்கடிக்க செஞ்சா. சண்டையால எவ்வளவு பெரிய ஒரு ஹைர் ஒன்று இல்லாம போச்சு. சண்டை 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை, அதால இது இல்லாம போச்சுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் அல்லாஹ் ஹைர்களை வச்சிருப்பார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள்ல இந்த நாட்கள்ல நாங்க கவனம் செலுத்துவோம். எப்படியாவது முயற்சி செய்து அடைஞ்சு கொள்ள பார்ப்போம். அதே போல எங்கட பஜார், எங்கட வியாபாரங்கள், இதுலயும் நிறைய முன்னேற்றங்கள் எங்கட ஒன்றிருக்கிய அமல் இபாதத்துடைய விஷயம், அதுலயும் கட்டாயம் கவனம் செலுத்துவோம். அதுதான் நான் சொன்னது. இப்ப அடுத்து இதை விட முக்கியம் ஒன்றுதான் எங்கட கொடுக்கல் வாங்கல் விஷயம். இந்த எவ்வளவு தான் அமல் இபாதத்தில் ஈடுபட்டாலும் எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட வருமானங்கள், எங்கட சம்பாதிப்புகள் அது முறை கெட்டதா இருக்கும் வேண்டா, இந்த அவ்வளவு அமலம் அடிபட்டு போகும். கியாமத்துல இவரு ஒன்றுமில்லாம ஆகிடுவார். ஹதீஸ் ரொம்ப தெளிவா வந்தது. அதனால கொடுக்கல் வாங்கல எங்கட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒழுங்காக்கிக் கொள்ளும். பொய் சொல்றது, ஏமாத்துறது, மோசடி செய்யறது, அநியாயம் செய்யறது, மக்கவனை காட்டி கொடுக்கிறது, பௌத்தில் அடிக்கிறது, எவ்வளவு கடன், எவ்வளவு பெரிய
குற்றங்கள் தெரியுமா மேலான்னு சொல்லி இந்த மாற்றமான முறைகளால அல்லாஹ்வோட உதவி கிடைக்கவே மாட்டார். நான் நேற்று ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப அவரு எனக்கு தெரியாது இஃப்தார் உலமாக்களுக்கு ஒரு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சிருந்தார். நான் புதுமைப்பட்ட பிசினஸ் இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு அளவு வசதி வாய்ப்பு, ஒரு நடுத்தரமான வசதி வாய்ப்பு. 17 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் ஒரு பயான கேட்டத்தில் இருந்து அந்த குர்ஆன்ல ஒரு சம்பவம் அல்லாஹ் சொல்றானே, இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah, ஒரு தோட்டக்காரத சம்பவம் நாளைக்கு முன்னால ஞாபகப்படுத்திக்கிறேன். இங்கே யமன்ல நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். ஒரு தோட்டம் இருந்துச்சு ஒருத்தருக்கு, அதுல விவசாயம் செய்வார். கோதுமையோ ஏதோ திராட்சையோ ஏதோ அத 3 அறுவடை செஞ்சு 3 பிரிப்பார். அங்கனுக்கு வச்சே 3ல 1 மிஸ்கின்களுக்கு கொடுத்துருவார். மற்ற 2 பங்குல 1 இவரத தேவைக்கு திரும்ப நாட்டோனுமே, அதுக்கு இப்படி 3 பிரிச்சு கொள்வார். செஞ்சு கொண்டே வந்தார். பாப்பா மௌத்தாவிட்டார், எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். பாப்பா மௌத்தாவினத்தோட பிள்ளைகள பொறுப்புக்கு வந்துச்சு. பிள்ளைகள் யோசிச்சாங்க, இந்த வாப்பா கொடுத்தாரே மிஸ்கின்கள் இதெல்லாம் நிப்பாட்டுவோம், இதெல்லாம் நிப்பட்டு நாங்க தான் இருக்கோம் அப்படி யோசிச்சாங்க. மண்ணை கூட்டுறதுக்கு வழியை யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மிஸ்கின்கள் இப்ப வளம மாதிரி வாப்பட காலத்துல வர மாதிரி வருவாங்களே, அறுவடை செய்யக்குள்ள எல்லாம் வருவாங்களே, அப்படித்தானே வளமை. இப்ப அவங்களுக்கு தெரியாம அறுவடை செய்யணும்னு யோசிச்சார். யாருக்கு? மிஸ்கின்களுக்கு விளங்காம இந்த நாங்க கேம் என்று தான் சொல்ற எல்லாத்துக்கும் அண்ணன் அப்படி ஒன்றை யோசிச்சாங்க அவங்க. அப்ப அவங்களுக்குள்ள நானும் தம்பிக்குள்ள பேசி கொண்டாங்க, இதுக்கு வழி என்ன அவங்களுக்கு விளங்காம செய்யறேன்டா, அவங்க இரவேல தூங்க போல நாங்க ராவோட ராவா போயிட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வரோம். அப்ப அவங்களுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்துடு பிளான். அதே மாதிரி பிளான் பண்ணி தூங்கினாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானேண்டா, அவன் அந்த மிஸ்கீன்கள் தூங்கி கொண்டிருக்க போலதான் இவங்க அறுவடை செய்ய யோசிச்சாங்க. நாங்க இவங்க கெட்ட நீயத்து குடுக்கிறத இல்லாம ஆக்கணும், குடுக்கிறத நிப்பாட்டணும் என்ற அந்த கெட்ட நீயத் இவங்க தூங்கி கொண்டிருக்க போல ஒரு அதாப வானத்துல இருந்து தோட்டத்துக்கு இறக்கி அந்த தோட்டத்தை சாம்பலாக்கி விட்டான் அல்லாஹ் அந்த சொல்ற. இவங்க வெற்றத்துக்கு அறுவடைக்கு எழுப்பி கொண்டு விடீரத்துக்கு முன்னால் எழுப்பி கொண்டு போயிட்டு பார்த்தா தோட்டம் சாம்பல் ஆயிருக்கு. அவங்க சொன்னாங்க, இது ரோட் தவறி வந்திருக்கிறோம், நேற்று பூத்து குலுங்கி கொண்டிருந்தது இன்றைக்கு சாம்பல் ஆயிக்குது. அது போல சொன்னாங்க, இது எங்கட தான் தோட்டம் எங்கட கிடைக்கிறது கிடைக்காம போச்சு. பல் நஹ்னு மஹ்ரூமூன். கெட்ட நீயத்து குடுக்கிறத நிப்பற்ற நீயத்து வந்தாவே சோதனை தான், குடுக்கிற நீயத்தை தான் இருக்கும். அப்ப இந்த பயான கேட்ட அவரு காலத்துக்கு முன்னால அவர் முடிவு எடுத்துட்டார், அவருடைய வருமானத்துல ஒவ்வொரு மாசமும் 3ல 1 சதகா செய்யறார். அப்படி செய்யறார், அப்படி ஆச்சரியமா இருக்கு. ஜெயிலுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறார், உலமாக்களுக்கு ஏற்பாடு செய்யறார், குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு இஃப்தார் ஏற்பாடு செய்யறார், ஹதியாக்கள் கொடுக்கிறார், ஜகாத்துகளை நூலுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கிறார். ஒவ்வொரு சாமனமா இருந்தா ஒவ்வொரு சாக்லேட் எடுத்தா ஒவ்வொரு சாக்லேட்டா என்ன சொல்றார் வாப்பா, ஒவ்வொன்றா இருந்துங்க, சரியா ஜகாத்தை கொடுங்க, சரியான கணக்கு எடுங்க. சுபஹானல்லாஹ். அவரு எல்லாத்தையும் எழுதியும் வச்சிருக்கிறார். அவர் வளமையா செய்யக்கூடிய கொடுக்கிற எடுக்கிற ஒவ்வொரு வருஷமும் செய்யறது எல்லாம். ஏனென்னா மாவா புள்ளேலும் அதை மாதிரி செய்யணும். பாப்பட மௌத்தோட முடியக்கூடாது, அதை நல்ல விலகி கொள்ளணும். நானும் நீங்களும் நாங்க செய்யற நல்ல காரியங்களும் எங்கட மௌத்தோட முடியக்கூடாது, அதை எங்கட பரம்பரை செய்யணும். அதுக்கு பிளான் பண்ணணும். இல்லாட்டி எங்கட கபருக்கு வராது. நாங்க செஞ்சது மட்டும்தான் எங்கட கபருக்கு வரும். நாங்க ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அது என்னையோட முடியக்கூடாது, அது எங்க பிள்ளைகள் செய்யணும், பிள்ளைகளோட பிள்ளைகள் செய்யணும், பரம்பரை செஞ்சு கொண்டு போகணும். எங்கட பாப்பா இப்படித்தான் செய்வார், எங்கட பாப்பா இப்படித்தான் செய்வார், இப்படித்தான் சொல்லுவார், எங்களுக்கும் செய்ய சொல்லி இருக்கிறார். அப்படியே போகும். அப்பதான் எங்கட கபரு வெளிச்சமாயிக்கும். பயான்களுக்கு போக்கல பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகணும், நல்ல காரியங்களுக்கு போக்கல பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகணும். ஏழுமானவங்களை சதகாக்கள் கொடுக்க கொள்ள பிள்ளைகள கையால கொடுக்க வைக்கணும். அப்பதானே பிள்ளை ஒளிச்சு ஒளிச்சு கொடுத்து பொண்டாட்டிக்கும் தெரியா பிள்ளைக்கும் தெரியா. அப்ப எப்படி மௌத்தோட இல்ல
அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். எங்களை பஜார்ல நிறைய மாற்றங்கள் வரும். எனக்கு என்ன நாள் ஆசை, ஒருத்தர் பஜாருக்கு வியாபாரத்துக்கு வாரேண்டா வியாபாரத்தை படிக்கணும், அதுக்குள்ள ஏற்பாடு இந்த மஸ்ஜித்ல இருக்கணும், அதுக்கு இந்த மஸ்ஜித் கமிட்டிகள் ஒன்று கூடணும், அது மாசத்துல ஒரு 5 நாளை வைக்கணும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் தீன் துனியா அடிப்படையில, மார்க் அடிப்படையில ஒருத்தர் வியாபாரத்தையும் அடுத்தது துனியா அடிப்படையில ஒரு வியாபார பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அதை முன்னேற்றுவதற்கு என்ன முறை எல்லாம் சொல்லி கொடுக்கும். அதுக்கு சின்ன ஒரு கணக்கொண்டு எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 5000 ரூபாய் எடுங்க, 3000 ரூபாய் எடுங்க, அதுக்கு ஒரு முறையை இருந்து திட்டம் போடுங்க. எந்த நாளும் குறை சொல்லி சொல்லி ஏசி ஏசி இந்த வேலை இல்லை. ஏமாத்திரம் இல்லாம போகணும், மோசடி இல்லாம போகணும், இந்த அநியாயம் இல்லாம போகணும், இந்த வட்டிகள் இல்லாம போகணும், ஜக்காத்துகள் சரியா கொடுக்கப்படணும், தான தர்மங்கள் கொடுக்கப்படணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கக்கூடிய ஒரு இடமாக எங்களுடைய இந்த பகுதிகள் மாறணும். ஏலாம் இல்ல பிளான். பொம்பேல போயிட்டு பார்த்தா அங்க மத்துவா சென்டர் இருக்கு. நான் போன கிழமை ஜும்மா சமாங்கோட்டையில் அதுல ஞாபகப்படுத்தேன். வேளாண் சகோதரர்களே, ஓலவில் எடுத்தாச்சு, பாய்த கடையில போயிட்டு போட்டாச்சு. அவர் இது கடையில இருந்து யாவரும் அவர் தான் பிரான்ஸ்ல முன்னுக்கு இருக்கிறார். இனி வாரவங்க எல்லாம் அவரோட தான் முகப்பத், சிரிக்கிற கலைக்கிற எல்லாம் அவருக்கு சம்திங்க கொடுத்து அங்க சாமானத்தை தூக்குறது, அங்க மோசடி செய்யறது, பில்ல மாத்தி போடுறது, ஸ்டோர்ல இருக்கிறவரு அங்க இருக்கிறவர், இங்க என்ன அநியாயங்கள் நடக்குது. இவரு ஆஜியார் கடையை போட்டுட்டு அவர் வீட்டுல தூக்கம், டிவியில கேமரால பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்பி கொடுத்திருக்கிறார், கேஷியரை கையில கொடுத்திருக்கிறார், அநியாயங்கள் நடக்குது. அல்லாஹ்வோட பயம் இல்லை. ஹதீஸ்ல வந்து உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டிய ஒன்றை செய். இதாலம் முதலாளிமார் தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை ஒழுங்கா கவனிக்கணும், வாங்குற வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும், தகுதியான சம்பளத்தை கொடுக்கணும், ஜகாத் சதகாக்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எல்லாம் நிச்சய கேட்டகரிக்குள்ள வாரவங்க, வேலை செய்யறவங்களுக்கு பொறுப்புணர்ச்சியோட வேலை செய்யணும். ஏண்ட கடைன்னு நினைச்சு செய்யணும், ஏண்ட கடை அப்படி நினைச்சு செய்யும். போஸ் பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, போஸ் கவனிச்சா என்ன, கவனிக்காட்டி என்ன, எனக்கு இந்த தொழில என் பொறுப்பை நான் ஒழுங்கா செஞ்சா ரப்ப எனக்கு உதவி செய்வா, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவிக்கு பொறுப்புகளை நிறைவேற்ற போல பரக்கத் என்பது அல்லாஹ்வால போடப்படக்கூடியது. தனக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளிகளும் நல்ல கல்வுக்கு எடுத்து வியாபாரங்களை செய்யணும். போனை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒருத்தர் வாரா சாமானிக்குதா, இவர் போன்ல இவரோட கூட்டாளியோட அல்லது எவளோடையோ சாமானி இல்ல வாரக்கிழமை வாங்க முடிஞ்சு பொய் சாமான் இருக்கி. இந்த பொய்யால் எப்படி இவரோட பரக்கத்து இல்லாம போகுது. இவர் ஒரு மோசடி செய்கிறார். பேசுறேன் அசர் மட்டும் பயம் பண்ணேன் இந்த அநியாயங்களை பேசுறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சேஞ்சஸ் வரணும், மாற்றங்கள் வரணும், திருத்தங்கள் முன்னேற்றங்கள் வரணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் குர்ஆன்ல இரக்கமா கேட்கிறார், அலம் யஅனில் லல்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வரையில்லையான்னு கேட்கிறார். எப்ப பயப்பட போறீங்க, எப்ப திருந்த போறீங்க, எப்ப இந்த அநியாயத்தை ஹராத்த தினாவ வட்டியா இந்த பாவங்களை விட போறீங்க, எப்ப நல்லடியான போறீங்க, இறக்கமா கேட்கிறார். அதனால அல்லாஹ் அதுக்குத்தான் இந்த மாதங்கள் கடைசி 10 நாள் விசேஷம். இதுவல்ல நாங்க கவனம் செலுத்துவோம். மேலாண் சொல்லே, இங்க சதகாக்கள் பள்ளிவாசல்ல சேர்க்கப்படக்கூடிய பணங்கள் ஏனைய காலங்கள்ல பள்ளிவாசல்ல தேவைக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல இங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டித்தான் அந்த சேர்க்கிற ஹதியாக்களை கொடுக்கறாங்க. அதனால உங்களோட ஹதியாக்களை தாராளமா கொடுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, மஸ்ஜிதுகளுக்கு கொடுங்க, ஹிதுமத்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவை நிறைய இருக்கு. எனக்கு என்ன சரியான கவலை, ஒவ்வொரு வருஷம் பிச்சை கேட்கிறவங்க கூடிக்கொண்டு போறாங்களே ஒழிய குறையிற மாதிரி இல்லை. இஸ்லாத்துல மட்டும்தான் ஜக்காத் அமைதி, மற்ற ஒரு மார்க்கத்திலையும் இல்லை. இவ்வளவு கொடுத்தெடுத்து இவ்வளவு ஜக்காத் சதக்காக்களை கொடுத்தும் பிச்சைக்கார கூட்டம் கூடிக்கொண்டிருக்கு. காரணம், எங்கட ஜக்காத்தும் முறை இல்லை. அதுதாங்க முறை இல்லாத ஜக்காத். அதனால கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனை முடியுதுல, அவங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்கிற வாசலை திறந்தா மவுத்து முட்டும். ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள வாசலை திறந்து விடுவான். நாம சொல்ல உண்மையிலே தேவை, உண்மையிலே தகுதி என்ன, அது வேற விஷயம். இது இருந்தாலும் கேட்கிறது, வளமைக்கு
அதனால கண்ணியமான சகோதரர், இன்னைக்கு அந்நிய மக்கள் அபாயா உடுத்து ஆம்பளை தொப்பி போட்டு பிச்சை கேட்க வராங்க. எவ்வளவு சம்பவம். அபாயா உடுத்து அழகான முறையில பார்த்தா முஸ்லிம் மாதிரி அந்த அளவு எங்கட பிச்சை மேலோங்கிட்டு அந்த அளவு நிலைமை போச்சு. நான் இப்ப சொல்றேன் 30-32 வருஷம் யுத்தம் நடந்துச்சு, புலிப்படை யுத்தம். அவங்கள எவ்வளவு விதவைகள், எவ்வளவு அனாதைகள் பிச்சை கேட்கிறாங்க. இப்ப இல்லையா அவங்க பிச்சை கேட்கிறாங்களா? அவங்க புல்லு புடிங்கியாவது 4 பக்கம் சம்பாதிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த விஷயங்களை சிந்தனையில் எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் முபாரக்கான சிறப்பான நாட்களுடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ உன்னுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவர்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் உன்னுடைய அருள் மலைகளை எங்களுக்கு பொழிவாயாக. மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. இந்த நாட்கள் கடைசி நாட்களை சரியான முறையில அமல் இபாதத்துல கழித்து அந்த பாக்கியத்தை அடைஞ்ச கூட்டத்தில் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரங்களை பறக்க செய்யா அல்லாஹ். கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால தாங்க இயலாத சோதனைகளை தந்துடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயா. உலகத்துல முஸ்லிம்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு நீயே முற்றுப்புள்ளியை வைப்பாயாக. பலஸ்தீன் அந்த நாட்டு மக்களுக்கு நீ உதவி செய். முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிப்பாயாக. முழு உலகமும் ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் நீயே நிலைமைகளை சீராக்கி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.